இன்றைய நாளுக்கான பைபிள் வசனம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. லூக்கா 1:47 வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் மரியாள் மேரி தன் கர்ப்பத்தில் இயேசுவை அடைந்த பிறகு பாடும் மகிமை பாடலின் ஒரு பகுதி. இது அவர் தேவனுக்காக காட்டிய ஆழமான ஆனந்தத்தையும் நன்றியும் பிரதிபலிக்கிறது. இங்கு என் ஆவி என்பது மரியாள் தனது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பேசுகிறாள். இது வெளிப்படையான உணர்வல்ல, ஆன்மாவின் உண்மையான மகிழ்ச்சி. இங்கு என் இரட்சகராகிய தேவன் என்பது தேவன் தனக்கு மீட்பாக இருக்கிறார் என்பதை மரியாள் அறிவார். இவர் தன்னை தேர்ந்தெடுத்தவர், தாழ்மையானவளாக இருந்தாலும் உயர்த்தியவர். இங்கு களிகூறுகிறது என்பது ஆனந்தத்தின் உச்சநிலை. மரியாள் வெளிப்படையாகவே சாட்சியாக இவ்வசனத்தில் மகிழ்ச்சி செலுத்துகிறாள். இந்த வசனம் நாம் கடவுளை முழுமையாக நம்பும் போது ஏற்படும் ஆன்மீக மகிழ்ச்சி எவ்வளவு ஆழமாயிருக்கும் என்பதை உணர்த்துகிறது. ஜெபம். கர்த்தாவே, மரியாள் போலவே என் ஆவியும் உம்மில் களிகூரட்டும். என் மீட்பராக நீர் இருக்கிறீர் என்பதை நம்புகிறேன். உமது கிருபையை நினைக்கும் போதும் நான் பெறும் ஆசீர்வாதங்களை எண்ணும் போதும் உம்மை மகிழ்வுடன் நன்றி கூறுகிறேன். என் வாழ்க்கையில் தாழ்மையான நிலைகளில் கூட நீர் எனக்காக செய்த நன்மைகளை மறவாமல் உம்மை துதிக்கும் மனதை கொடுங்க. எப்பொழுதும் என் ஆவியும் என் உள்ளமும் உம்மில் மகிழ்ச்சி காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.